இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமனின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றியிடும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா 12 ராசிகளில் கடைசியாக வரக்கூடிய குருவை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற 12 நாட்களில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். மேலும் மீனராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய சிக்கல்கள் தீரவும் தடைகள் விலக எந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட உங்களுடைய மானம்தான் பெருசுன்னு நினைப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அவங்க வாழ்க்கை முழுசும் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க, ஒதுங்கி போயிடுவீங்க. உங்களுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் பாதிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப பேசுவதற்கு இதமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு ஸ்தானத்தில் அதிபதியாக பார்த்தீங்கன்னா குருவே இருப்பதால் சந்திரன் வருவதாலும் குழந்தை பிறந்தவுடனே சட்டுன்னு உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகுதுங்க. மேலும் இந்த காலகட்டம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மீன ராசினருக்கு ஜென்மத்தில் சனி நடந்துட்டு இருப்பதால் நடுத்தர வயதை தாண்டியவங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இளைய பருவத்தில் இருந்தால் மட்டும் ரேவதி நட்சத்திரருக்கு சிறிய சிறிய மாற்றங்கள் உண்டுங்க. உத்திராடாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தத்தில் இருந்து விலகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. மேலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுதுங்க. பணம் வரக்கூடிய மாதம்னே சொல்லலாம். ராஜ்ய யோகாதிபதியான 2க்கும் 9க்கும் உரிய செவ்வாய் உங்களுக்கு வலிமையான அமைப்பில் இப்போது நன்றாக இருக்கிறாரு. பெரிய கஷ்டங்கள் இதனால் எதுவும் உங்களுக்கு இருக்காது. வியாபாரத்திலையும் தொழிலில் முனைவோருக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலம்தாங்க இது. செவ்வாய் 45 நாட்களுக்கு இதே இடத்துல உங்களுக்கு இருப்பது பெரிய நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. நன்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலமாக இது அமையுங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் வளர்த்திருப்பதால் நல்ல அறிகுறிகள் உண்டு. சமுதாயத்தில் பெரிய நிலையில் இருப்பவங்க, பணக்காரங்க, அந்தஸ்தில் பெரியவங்க மூலமாக நல்ல உதவிகளும் ஆதாயமும் உங்களுக்கு காத்திருக்கு. அவங்க மூலமாக வாழ்க்கையில் நன்றாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறீங்க. மேலும் கிழக்கு திசையில் இருந்து நல்ல லாபம் வரும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல விருப்பமுடையவங்களுக்கு விசா அமைப்பு பொறுத்தவரை அனுமதிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலும் 20-30 வயதில் இருந்தீங்கன்னா நல்லவைகள் நடக்க தாமதமாக வாய்ப்பு இருக்குது. ஜென்மத்தில் சனியில் இருப்பதால் சிறு சிறு பாதிப்புகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். நிறைய மன வருத்தங்களை தரலாம். அது மட்டும் இல்லை, சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரயங்களையும் செலவுகளையும் மன கஷ்டங்களையும் தருங்க. எவ்வளவுதான் நீங்கள் வேலை செய்தாலும் இந்த நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்காத தன்மை தான் இருக்குது. அந்த நிலைமைகள் எல்லாம் இனி பரிபூர்ணமாக நீங்கிடும். பகல் நேரத்தில் தூங்கிட்டு ராத்திரியில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு பொருளாதார பின்னடைவுகள் இருக்கு. மேலும் ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் இருப்பதால் மற்றவங்களை நம்பாமல் உங்களை நீங்கள் நம்புவது நம்பிக்கை தருங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போகிறீங்க. எடுத்த காரியமும் தாமதப்படுகிறதுன்னு கவலை உண்டாகும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களால் இருந்து வந்த மன வருத்தம் இனி நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு இனி பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபத்தை தான் தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க எப்போதும் பிஸியாக காணப்படுவீங்க. செலவுகள் இனி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடன் விவகாரங்களில் குடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பொறுப்புகள் இந்த நேரத்தில் அதிகரித்திடுங்க. பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தேடி வருங்க. நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகிடும். அரசியலில் இருந்தீங்கன்னா உங்கள் கடமைகளை சரிவர செய்தாலே நன்மைகள் அதிகம் இருக்குது.
மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பார்த்தீங்கன்னா பாடங்களை படிப்பது நல்லது. மேலும் மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல அதிர்ஷ்டமாக குருவாக சஞ்சரித்திருக்காரு. எனவே தொடக்கத்தில் ஆரோக்கிய தொல்லை, அதிக விரயங்கள்னு, தொழில் குறுக்கீடுகள்னு போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் 26ஆம் தேதிக்கு பிறகு குரு கடக ராசிக்கு செல்லும் போது அவருடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் மாதத்தின் பிற்பாதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மன நிம்மதி உண்டுங்க. எதை எந்த நேரம் செய்ய நினைச்சாலும் பொருளாதாரம் கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் வருவதை ஏற்றுக்கோங்க. நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாகிருங்க. ஒரு சிலரை நம்பி செய்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் திருப்தி ஏற்படாது. வியாபாரத்தில் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்பை நடைபெறாமல் போகலாம். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு குறைங்க. பண பற்றாக்குறைவின் காரணமாக பிறரிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லை, கட்டி வீட்டை பழுது பார்க்கக்கூடிய யோகம் இருக்கு. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் தடைகள் வரலாம். தற்காலிக பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா நெருங்கிய பிரமுகர்களின் நட்பால் நன்மை உண்டு. வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோகத்தில் மாணவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் இனி உயரும். பெண்களுக்கு இடம் பூமி சேர்க்கை உண்டுங்க. உங்களுடைய வருமானமும் போதுமானதாக கிடைக்கும். குறிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரை உங்கள் மனதை வாட்டி வதைத்து வந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை வகுப்பீங்க. காரிய அனுகூலங்கள் உண்டு. செய்யும் முயற்சிகளை தடை வந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும். தம்பதிகளிடையே அன்பு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம். இருந்தாலும் முயற்சிகளை தொடர்ந்து செய்வதும் நல்லது. உத்தியோகம் பார்ப்பவங்க தொடர்ந்து சற்று சீரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த சொல்வாக்கும் பணவரவும் உண்டு. கலைத்துறையினருக்கு பணவரவு சீரான நிலையில் இருக்குங்க. அதிக சீரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போக வாய்ப்பிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாரோடு இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். வழக்கில் உங்களுக்கு வெற்றி இல்லைன்னா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்க வாய்ப்பிற்கு. மாணவ மாணவிகள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பதும் நல்லது. உடல் நலனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வயிறு உபாதைகள் மறையுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. சந்திரனின் சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரிக்கும். பயணம் மூலம் லாபம் உண்டு. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபம் வருங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். பல விதத்திலும் புகழும் உண்டு. மற்றவங்களை பிரச்சனைகளை வாதாடி வெற்றியும் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு சேரப்போகுது. மேலதிகாரிகள் உதவி உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா இருந்து எதிர்ப்புகள் இனி விலகும். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடைய வருகை இருக்கு. திருமணம் போன்ற சுப காரியம் நடக்க போகுது. நிலம் வீடு மூலம் பார்த்தீங்கன்னா லாபம் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையேயான நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்குங்க. மனோபலம் இந்த நேரத்தில் கூடும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் கூடுதல் உழைப்பு தேவைப்படுதுங்க. எதிர்பார்ப்புகளை குறைச்சி இருப்பதை வைத்து முன்னேற முயற்சிப்பதும் நல்லது. இதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவதோடு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. அடுத்ததாக உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. எல்லா நன்மைகளும் காத்திருக்கு. கல்வியில் வெற்றி உண்டு. பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஆனால் தாமதமான பலனே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக சேருங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்க பாருங்க.
தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கும். பணவரத்து நன்றாக இருக்குது. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.